கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தியது ஸ்ரீலங்கா. பணிப்பாளர் அனில் ஜாசிங்க தகவல். கொரோனா தொற்றுக்கு உள்ளான கடற்படை வீரர்களின் எண்ணிக்கை 400ஆக உயர்வு. அறிவுறுத்தல்களை பின்பற்ற தவறினால் பாரதூரமான விளைவுகளை தவிர்க்க முடியாது என எச்சரிக்கை. கொழும்பில் பதிவான மொத்த கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கையில் பாரிய அதிகரிப்பு. தனி விமானத்தில் கட்டுநாயக்கவில் தரையிறங்கிய 6. ஜனாதிபதி அரசியல் அமைப்பை மீறியது நிரூபணமாகியுள்ளது மங்கள சமரவீர. கொரோனாவை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் முஸ்லிம்களுக்கு தொந்தரவு. வடகொரியாவுக்கு சீனா ஆதரவு. ஜனாதிபதி ஜி ஜின்பிங் முக்கிய அறிவிப்பு. அமெரிக்காவை சவக்காடாக்கும் ட்ரம்ப் நிர்வாகம். முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா கடும் தாக்கு. கொரோனா வைரஸ் சமூகங்களுக்கு இடையில் செல்லவிடாமல் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார பணிப்பாளர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் நடவடிக்கை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானங்கள் மேற்கொண்டுள்ளது. இதற்கமைய இதுவரையில் சுகாதார அதிகாரிகளினால் சுகாதார விதிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த சுகாதார ஆலோசனைகளை உரிய முறையில் பின்பற்றினால் வைரஸிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத நாடுகள் முன்னோக்கி செல்ல முடியாது என்பதனால் சிறிது சிறிதாக நாட்டின் அன்றாட நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டும் என சுகாதார பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதனால் கொரோனா வைரஸிலிருந்து பாதுகாத்துக் கொண்டு நாட்டின் வளமையான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டும். இங்கு முழுமையான நாட்டு மக்களும் தங்களின் பொறுப்பினை உணர்ந்து செயற்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட கடற்படை வீரர்களுடைய எண்ணிக்கை 400ஆக உயர்வடைந்துள்ளது. நேற்றைய தினம் இரவு வேளையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு இலக்கான 11 கடற்படை வீரர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தனர். இதன்படி கொரோனா தொற்றுக்கு இலக்காக கடற்படை வீரர்களுடைய எண்ணிக்கை 400ஆக உயர்ந்துள்ளது. பெலிசரை கடற்படை முகாமில் மேற்கொண்ட 300 PCR பரிசோதனைகளின் மூலம் இந்த 11 கடற்படை வீரர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துதல் தொடர்பில் ஒரே கொள்கை பின்பற்றப்பட வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பிரதி செயலாளர் டாக்டர் நவீன் டிசோய்சா தெரிவித்துள்ளார். வைரஸை கட்டுப்படுத்துதல் தொடர்பில் பொதுவான ஓர் வழிகாட்டலை சுகாதார அமைச்சு வெளியிட வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், சுகாதார அமைச்சினால் வெளியிடப்படும் பொதுவான ஆலோசனை வழிகாட்டல்களுக்கு அமைய ஏனைய நிறுவனங்கள் தங்களது வழிகாட்டல்களை உள்ளடக்க வேண்டும். எதிர்வரும் 11ஆம் திகதி திறக்கப்படுவதாக பலர் அர்த்தப்படுத்தினாலும் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் நிலைமையே 11ஆம் திகதி அமுல்படுத்தப்படுகின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதி அவதானம் மிக்க நிலையிலிருந்து மத்திய அவதானம் மிக்க ஓர் நிலைக்கு நாட்டை கொண்டுவரும் செயற்பாடே முன்னெடுக்கப்படுகின்றது. தற்பொழுது 80% காணப்படும் சமூக இடைவெளி எதிர்வரும் நாட்களில் 50% குறைவடையக்கூடும். இதன்போது நோயாளர்களின் எண்ணிக்கை குறைவடைதல் அல்லது கூடுதல் ஆகிய 2 நிலைமைகளையும் எதிர்பார்க்க வேண்டி ஏற்படும். நோயாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்தால் அதன்போது அதற்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்ற ஒரு திட்டத்தினையும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சுகாதார அமைச்சின் ஆலோசனை அறிவுறுத்தல்களை மக்கள் பின்பற்ற தவறினால் பாரதூரமான விளைவுகளை தவிர்க்க முடியாது என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள கொரோனா நோயாளர்களுடைய எண்ணிக்கை 150ஆக பதிவாகியுள்ளது. புத்தளம் மாவட்டத்தில் 35 பேரும், கம்பகா மாவட்டத்தில் 36 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 34 பேரும், கண்டி மாவட்டத்தில் 13 பேரும், குருநாகல் மாவட்டத்தில் 11 பேரும் கொரோனா நோயினால் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொற்று நோய் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றுக்குள்ளானதாக அடையாளம் காணப்பட்டவர்களில் கடற்படை சிப்பாய்கள் 393 பேரும் உள்ளடங்குவதாக குறிப்பிடப்படுகின்றது. எப்படி இருப்பினும் ஆபத்துகள் அதிகமுள்ள பிரதேச மக்களிடம் மேற்கொள்ளப்பட்ட வைத்திய பரிசோதனைகளில் கொரோனா தொற்றவில்லை என்பது மகிழ்ச்சியடைய வேண்டிய விடயம் என மத்திய கொழும்பு சுகாதார அதிகாரி தம்மிக்க அதிகாரவத்தகே தெரிவித்துள்ளார். இந்த சோதனை நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான 3 ஆண்டனோவ் விமானங்களை பரிசோதனை செய்வதற்காக 6 உக்ரேனிய விமான பொறியாளர்கள் நேற்று காலை இலங்கைக்கு வந்ததாக விமானப்படை செய்தி தொடர்பாளர் குரூப் கேப்டன் துசான் விஜயசங்க தெரிவித்துள்ளார்.
உக்ரேனிய விமான உற்பத்தி மற்றும் சேவை நிறுவனமான ஆண்டனோவ் டிசைன் பீரோவின் பொறியாளர்கள் சிறப்பு அதிகாரத்தின் கீழ் உக்ரேனிய விமானத்தில் கெய்வில் இருந்து பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்ததாக அவர் கூறினார். விமானத்தில் பொறியாளர்கள் மட்டுமே இருந்தனர். குரூப் கேப்டன் விஜய்சிங்க பொறியாளர்கள் ஒரு சுய தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தை முடித்துவிட்டு நாட்டிற்கு வந்துள்ளனர். மேலும் அவர்கள் 14 நாள் சுய தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தை நீர்கொழும்பில் உள்ள ஜெட்விங் லகூன் ஹோட்டலில் தங்கள் செலவில் மேற்கொள்வார்கள் என்றார். பொறியாளர்கள் தலா 2 PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள். இலங்கை விமானப்படையில் 4 ஆண்டனோவ் 32 விமானங்கள் உள்ளன. அவை அனைத்தும் தற்போது பழுதில் உள்ளன. பல வருட முயற்சிகளுக்கு பிறகு 3 விமானங்களை திருத்த ஆண்டனோவ் வடிவமைப்பு பணியகத்திற்கு டெண்டர் வழங்கியுள்ளோம். அவற்றை சரி செய்ய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு 3 மாதங்களுக்குள் விமானத்தை உக்ரைனுக்கு அனுப்ப வேண்டும். ஆனால் கோவிட்-19 தொற்று ஏற்பட்டதனால் அது தாமதமானது. அந்த விமானங்களை உக்ரைனுக்கு சரக்குகளாக அனுப்ப முடியாது என்றும் அவை உக்ரைனுக்கு பறக்கப்பட வேண்டும் என்றும் குரூப் கேப்டன் விஜய்சிங்க கூறினார். உக்ரைனிய பொறியியலாளர்கள் அந்த விமானங்களில் தரை சோதனையை பரிசோதித்து அவற்றை இயக்குவார்கள். பின்னர் உக்ரைனில் பழுது பார்ப்பதை மேற்கொள்ள எங்கள் விமானிகளினால் அவற்றை பறக்க பரிந்துரை செய்வார்கள். விமானப்படையில் பெரிய சரக்கு விமானங்கள் இல்லை என்றும் அந்த விமானங்களின் பழுது பார்ப்பு முடிந்ததும் பயணிகளையும் சரக்குகளையும் கொண்டு செல்ல பயன்படும் என்றும் கூறினார். AN 32 விமானம் 1995 போக்குவரத்துக்காக விமானப்படையில் சேர்க்கப்பட்டது. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அரசியல் அமைப்பினை மீறச் செயற்பட்டமை நிரூபணமாகியுள்ளதாக முன்னாள் நிதி அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். மங்கள சமரவீரவின் அதிகாரப்பூர்வ டுவிட்டர் பக்கத்தில் சற்று முன்னர் இட்டுள்ள பதிவொன்றின் மூலம் இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இரட்டை குடியுரிமையை கொண்டிருந்த வேளையில் கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது ஊர்ஜிதமாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கோட்டாபாய ராஜபக்ச அரசியல் அமைப்பினை தொடர்ச்சியாக மீறி செயற்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் முஸ்லிம் மக்கள் எதிர்நோக்க நேரிட்டுள்ள தொந்தரவுகள் சம்பந்தமாக இஸ்லாமிய ஒத்துழைப்புக்கான அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றினை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் முஸ்லிம் மக்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் பகைப்புணர்வை தூண்டும் கருத்துக்கள் வெளியிடப்படுவது அதிகரித்துள்ளதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. கொரோனா வைரஸ் பரவுவதற்கு முஸ்லிம் மக்கள் பொறுப்பு கூற வேண்டும் என கூறி ஊடகங்கள் மூலமும் முஸ்லிம் எதிர்ப்பை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. இந்த விடயம் சம்பந்தமாக உடனடியாக தேடி பார்க்குமாறு முஸ்லிம் ஒத்துழைப்புக்கான அமைப்பு இலங்கை அரசாங்கத்திடம் கேட்டுள்ளது. இஸ்லாம் ஒத்துழைப்பு அமைப்பில் பலமிக்க 57 முஸ்லிம் நாடுகள் அங்கம் வகிக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனாவை பாராட்டிய வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கு சீன ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார். சீனாவின் வுஹான் நகரில் தோன்றிய கொரோனா வைரஸ் இன்று உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகின்றது. உலகளவில் 40,14,503 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 2,76,253 பேர் பலியாகியுள்ளனர். எனினும் கொரோனா பிடியில் முதலில் சிக்கிய சீனா தற்பொழுது முழுமையாக மீண்டு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. இந்த நிலையில் சீனா கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தியதற்கு வாழ்த்து தெரிவித்து பாராட்டி அந்த நாட்டு ஜனாதிபதி ஜி ஜின்பிங்குக்கு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தனிப்பட்ட முறையில் செய்தி அனுப்பினார். சீனாவை பாராட்டிய கிம் ஜாங் உன்னுக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி ஜி ஜின்பிங் கொரோனா தொற்று நோயை எதிர்த்து போராட வடகொரியாவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த சீனா தயாராக உள்ளது என்றும் வடகொரியாவின் தேவைகளின் அடிப்படையில் சீனாவின் திறனுக்கு ஏற்ப அதன் ஆதரவை வழங்குவதாகவும் வாய்மொழி செய்திகளின் பரிமாற்றத்தில் ஜனாதிபதி கூறினார். எனினும் வடகொரியா இதுவரை எந்த கொரோனா வைரஸ் வழக்குகளையும் உலக சுகாதார அமைப்புக்கு தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனாவினால் ஆயிரக்கணக்கானோர் பலியாக காரணம் ட்ரம்ப் நிர்வாகத்தின் பொறுப்பற்ற செயலே என முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா கடுமையாக விமர்சித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி இல்லமான ஓவல் மாளிகையில் தற்பொழுது பணியாற்றுபவர்கள் நாட்டை கலவர பூமியாக மாற்றும் முனைப்புடனே செயல்படுகின்றார் என்றும் ஒபாமா குற்றம் சாட்டியுள்ளார். திறமையற்ற ஒரு ஆட்சியாளரின் கீழ் நாடு சவக்காடாக மாறுவதாகவும் ஒபாமா வேதனை தெரிவித்துள்ளார்.
இது மாத்திரமன்றி சுயநலத்துடனும் பழமைவாதியாகவும் நாட்டை பிளவுபடுத்தும் நோக்கிலும் மற்றவர்களை எதிரியாகவே பாவிப்பதும் என தற்போதைய அரசாங்கத்தின் போக்கு மொத்த அமெரிக்காவையும் தற்போது பாதித்துள்ளது என ஒபாமா சுட்டிக்காட்டியுள்ளார். உலக நாடுகள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றது என்பதனையும் தற்போதைய நிர்வாகம் மறந்து செயல்படுகின்றது என்றும் கூறியுள்ளார். இழப்புகளை துச்சமாக கருதும் மனப்போக்கு காரணமாகவே அமெரிக்கா தற்பொழுது பேரிழப்பை சந்தித்து வருவதாகவும் ஒபாமா தெரிவித்துள்ளார். தற்போதைய நிர்வாகம் நாட்டிற்கு பயனற்றதாக கருதுவதனாலேயே தாம் ஜோ பிடனை ஆதரித்து கடுமையான பரப்புரையில் களம் காண இருப்பதாகவும் தயாராகவும் ஒபாமா தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் அரசாங்கத்திற்கு கொரோனாவை எதிர்கொள்வது தொடர்பில் உறுதியான திட்டம் ஏதும் இல்லை என கடந்த மாதம் ஒபாமா மிக கடுமையாக விமர்சித்திருந்தார். அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் நடக்கவிருக்கும் இந்த ஆண்டில் கொரோனாவுக்கு இதுவரை 1.3 மில்லியன் அமெரிக்கர்கள் இலக்காகியுள்ளதுடன் இதுவரை 80,000 பேர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.